தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சு திருச்சியில ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு நடக்குது. இதுக்கு தலைமை தாங்குற விதமா அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கிற விதமா மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்றத தெளிவு பண்றாரு. சோ அந்த வகையில நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. நான் 2026 எலெக்ஷன்ல நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது நான் போடுற முதல் கையெழுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இல்லாம எல்லாத்தையுமே பிஎம்ஸ்ரீ கல்வி முறையா நான் மாத்திடுவேன், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே டோட்டலா நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. சோ பல ப்ராமிசஸ் நிறைய ஆட்சியில இருக்கிறவங்களும் இருந்தவங்களும் பல ப்ராமிசஸ கொடுத்ததுனாலும் இவர் சொல்ற ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சாத்தியக்கூறா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்றது சீரியஸா தெரியல நம்மளுக்கு. ஏன்னா யார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கவோ இல்ல சந்தேகத்தின் அடிப்படையில பார்க்கவும் முடியல. வாக்குறுதி கொடுக்கறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு அப்படின்னு அடிப்படையில இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தனித்துவமா இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு கோடல் இருந்தாலும் நம்ப முடியாதே பாஸ் அப்படின்றதுதான் ஒரு உண்மையான கதை. சோ அவர் என்ன பண்றாரு, மும்மொழி கொள்கைகளை ஆதரிக்கிற வகையில நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க 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 டிஎம்கே கட்சியை வறுத்தெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 18 நாள்ல 26 லட்சம் கையெழுத்துகள் இந்த ஸ்கீமுக்காக நாங்க வாங்கியிருக்கோம். அண்ட் இன்னொரு 2 months தான் எங்களுக்கு டைம். ஓகேவா, இதுதான் எங்களோட இலக்கு. ஷியோரா நாங்க 1 கோடி கையெழுத்தை வாங்கிடுவோம். வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு நாங்க கொடுத்து சூப்பரா செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் கொடுத்திருக்காரு. சோ அந்த வகையில இப்போ இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது மும்மொழி கொள்கை அப்படின்னு இவ்வளவு நாள் அடிச்சுக்கிட்டவங்க சடனா இதுல இருந்து இப்போ நடக்காத ஒரு விஷயம் தேசிய கொள்கை, அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிப்பா இருந்தவங்க இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சடனா டப்புன்னு மாறி போயிட்டு இப்போ தொகுதி சீரமைப்பு, தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எல்லாம் கூப்பிட்டு மாநில தலைவர்கள் வச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ல ஒரு விஷயத்தை ஏன் பண்றீங்க? இடி, ரைடு, டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி அப்படின்னு பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே தள்ளி தூர வச்சுட்டு திடீர்னு ஒரு விஷயம் புதுசா வர அதுக்கான போராட்டம், அதற்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற வேலையில என்னதான் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன நடக்குது அப்படின்றதே புரியாத மாதிரி நம்மளுக்கே மண்டைய குழப்பி விட்டு திருப்பி விட்டுருந்தாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம், எல்லாமே நீங்க அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.